Audio Jungle. அனைவருக்கும் வணக்கங்க. முதல்ல சாய்பாபா ஓம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய அன்பான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா மப்பேடில் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. இது தெரியுது இல்லைங்களா? இந்த வீடு தாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம மேடவாக்கத்துலேருந்து தாம்பரம் நோக்கி வரும்போது கேம்ப் ரோட் சிக்னல் வருங்க. அந்த கேம்ப் ரோட் சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு திரும்பினா கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அந்த லெஃப்ட்டு திரும்பினா பாரத் யூனிவர்சிட்டி வரும். பாரத் யூனிவர்சிட்டிக்கு அடுத்தது தான் மப்பேடு ஜங்ஷன். அந்த மப்பேடு ஜங்ஷனில் லெஃப்ட் சைடில் செக்ரட்டேரியட் காலனின்னு சொல்லி ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே என்ட்ரானோன்னு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது. நல்ல குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது. என்னோடய ஃப்ரெண்டு தான் இது பண்ணார். ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷன் எல்லாமே 8 அடி ஃபவுண்டேஷன், 6க்கு 7 பெடல் போட்டு நல்லா ஹெவியாக போட்டு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதை பார்க்கலாம் வாங்க. இது கீழே ஃபுல்லாக கவர்டு கார் பார்க்கு. இதில் மொத்தம் 8 வீடு இருக்குது. 8 வீட்டுக்குமே கவர்டு கார் பார்க்கிங் இருக்குங்க. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். தண்ணி இல்லாமல் பிரச்சனை கிடையாது. ஏரியாவும் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்குது. ரெண்டுமே சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. இதில் ஒன்று 2 BHK, ஒன்று சிங்கிள் பெட்ரூமு. இப்போ நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிறது 2 BHK தாங்க. இதோ தெரியுது இல்லைங்களா? இந்த வீடு தான். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இது ஹாலோட சைஸு 10க்கு 18ங்க. ஹாலோட சைஸு. இப்போ தான் இந்த வீடு எல்லாமே உள்ளே பெயிண்ட் பண்ணியிருக்கு. 3 பேஸ் லைனு. பாருங்கள், இதில் உள்ளே வந்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அதில் தான் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும். இந்த ரூமோட சைஸ் 10க்கு 12. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 10க்கு 12. இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். இது மொத்தம் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அன்டிவைடட் சார் யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட்டு. இது பில்டப் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் ரூம் எல்லாமே பெருசாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த காமன் ஏரியா எல்லாருமே 25% விடுவாங்க. இது காமன் ஏரியா 20% தான் விட்டுருக்கிறாரு. அதனால் இது உங்களுக்கு எல்லாமே ஸ்பேசஸியாக இருக்கும். இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமு. அது இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். கிச்சனில் பார்த்திங்கன்னா உள்ளவே பூஜை ரூம். இது தெரியுது இல்லைங்களா? இதுதான் பூஜை ரூமுங்க. கிச்சனுக்குள்ளேயே செப்பரேட்டாக வந்துடுது. அதே மாதிரி இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே மேடை இருக்கும். சமையல் மேடை இருக்கும். அது 2 சிங்க் இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு சிங்க் இருக்கும், அந்த சைடில் ஒரு சிங்க் இருக்கும். அதே மாதிரி இந்த கிச்சன்லேருந்து வெளியில் போனோன்னாக்கா சர்வீஸ் ஏரியா பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஷீட் போட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். நம்ம அந்த வேஸ்டேஜ் பொருள் கூட ஏதாவது வேணும்னா கூட அங்கே வச்சுக்கலாங்க. இது ஒரு செப்பரேட் இண்டிபெண்ட் வீடு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இது பாருங்கள், பின்னாடி இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் அந்த சின்னதாக ஒரு ரூம் செப்பரேட்டாக இருக்குது. இது இந்த ஃப்ளாட்டுக்கே சொந்தமானது தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா மப்பேடு ஜங்ஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போனாக்கா OMR போய் கனெக்ட் ஆகிடும். ரைட் சைடில் போயிட்டோன்னா வண்டலூர் போய்டும். இந்த புது பஸ் ஸ்டாண்டு வருதுங்களா, கிளாம்பாக்கம், அங்கே போய் கனெக்ட் ஆகிடுங்க. நல்ல லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு காமன் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் 10க்கு 10ங்க. ஸோ நமக்கு பஸ் வசதின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்ரு நடந்து வந்தாலே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் இருக்குது. கிளாம்பாக்கத்துக்கு பஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா OMRக்கு பஸ் இருக்குங்க. பஸ் வசதி எல்லாமே அந்த ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. கடைகளும் பெரிய பெரிய கடைகளும் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே நல்லா டெவலப் ஆகிடுச்சிங்க அந்த இடத்துல மப்பேடு ஜங்ஷனில். அதனால் வாங்க வீடு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். சாவி என்கிட்ட தான் இருக்குது. நான் காமிக்கிறேன்.
இது வந்து நம்ம வரக்கூடிய வழி. இந்த வழி தாங்க நம்ம பாருங்கள். இந்த வழியுமே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளீனாக இருக்குது. லோன் கூட போகலாம். லோனுமே நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோங்க. இது தாங்க அந்த இது சொன்னேன் இல்லைங்களா, மெயின் ரோடு ஜஸ்ட் 100 மீட்டரில். அந்த 100 மீட்டரில் இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பினோன்னா ஓஎம்ஆர் போயிட்டு கனெக்ட் ஆகிடும். சித்தாலப்பாக்கம் போயிட்டு அப்படியே ஓஎம்ஆர் போயிடலாம். இது ரைட்டில் திரும்பினோன்னா நேராக போனால் கிளாம்பாக்கம் போயிடுங்க. அப்படியே இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இது போகிறோம் இல்லைங்களா, இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லாஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தோன்னாக்கா வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு வரும். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்துடும். அதுலேருந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தோன்னாக்கா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு. இப்போ இந்த ரைட் எடுத்தோன்னாக்கா நேராக வந்து நம்ம தாம்பரம் போயிடலாங்க. இங்கேருந்து தாம்பரம் ஒரு 6 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க. இது தாங்க மப்பேடு ஜங்ஷன். சரிங்க, நன்றி. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எனி டவுட்ஸ் இஸ் கால் மீ ப்ளீஸ். தேங்க்யூங்க.